தஜிகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர் அப்து ரோசிக். 21 வயதான இவர் குழந்தை பருவத்தில் ட்வார்ஃபிசம் எனும் உடல் உறுப்பு வளர்ச்சி குறைபாட்டால் பாதிக்கப்பட்டதால் 3 அடி உயரம் மட்டுமே வளர்ந்திருக்கிறார். இவர் ஒரு பாடகர். திஜிக் மொழி ராப் பாடல்களை பாடி வருகிறார். இவரது பாடல்கள் உலக அளவில் இணையத்தில் வைரலான. பள்ளியில் தன்னை உருவகேலி செய்த சக மாணவர்களிடமிருந்து தப்பிக்கும் நோக்கில் தானே பாடல் எழுதி பாடுவது என தனது இசை பயணத்தை துவங்கியுள்ளார் ரோசிக். 2019ஆம் ஆண்டு வெளியான இவரது ஓகே திலிசோர் எனும் பாடல் இணையத்தில் வைரலான நிலையில் தன்னை முழுநேர பாடகராக மேம்படுத்திக் கொள்ள துபாய்க்கு குடிபெயர்ந்தார். ரோசிக் ஒரு சிறந்த பாடகர் மட்டுமல்ல, மல்யுத்த வீரரும் கூட. சில MMA சண்டை போட்டிகளிலும் பங்கேற்றிருக்கிறார். தன்னுடைய ராப் பாடல்கள் காரணமாக உலகம் முழுவதும் பிரபலமடைந்த ரோசிக் இந்தியாவில் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார். இதன் காரணமாக இவருக்கு ஹிந்தியில் வெளிவந்த பிரபலமான ரியாலிட்டி ஷோவின் 16வது சீசனில் இடம்பெறும் வாய்ப்பு கிடைத்தது. ரியாலிட்டி ஷோ நிகழ்ச்சிக்கு பின்னர் இந்தியாவில் மிகவும் பிரபலமான முகமாக மாறிய ரோசிக் பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க துவங்கினார். இதன் மூலம் இந்தியாவில் இவரது ரசிகர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது. பாலிவுட் பாடகர் ஹர்ஜித் சிங்குடன் இணைந்து பாடியது, ஆஸ்கர் நாயகன் AR ரஹ்மானோடு மேடை நிகழ்ச்சியில் ஒன்றாக பாடியது மற்றும் பல பாடகர்களோடு இந்திய மொழி பாடல்களை பாடியது என பிஸியான ஒரு வெளிநாட்டு பாடகராகவும் இந்தியாவில் வலம் வருகிறார் ரோசிக். சமீபத்தில் ரோசிக் வெளிநாட்டிற்கு சென்றுவிட்டு துபாய்க்கு வந்துள்ளார். அப்போது விமான நிலையத்தில் போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். எதற்காக இந்த நடவடிக்கை என விசாரித்த போது சரியான தகவல்களை காவல்துறையினர் கூறவில்லை என சொல்லப்படுகிறது. திருட்டு தொடர்பாக அவரை பிடித்திருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ரோசிக் என்ன திருடினார், யாரிடமிருந்து திருடினார் போன்ற எந்த தகவல்களும் வெளிவரவில்லை. அதோடு நடந்திருப்பது கைது நடவடிக்கை இல்லை எனவும் அது சாதாரண விசாரணைதான் என்றும் ரோசிக் தரப்பைச் சேர்ந்தவர்கள் கூறியிருக்கிறார்கள். ரோசிக் இது மாதிரி சர்ச்சையில் சிக்குவது இது முதல் முறை அல்ல. 2024ஆம் ஆண்டு சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக இந்திய அமலாக்கத்துறை அவரிடம் விசாரணை நடத்தியுள்ளது. அதேபோல் ஏப்ரல் 2024இல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸைச் சேர்ந்த 19 வயது பெண்ணுடன் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டதாக அறிவித்தார். அதே ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி திருமணமும் திட்டமிடப்பட்டது. ஆனால் குத்துச்சண்டை போட்டியை காரணம் காட்டி திருமணத்தை தள்ளி போட்ட ரோசிக் செப்டம்பரில் அந்த திருமணத்தை நிறுத்திவிட்டதாகவும் அறிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.